வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக நோயாளிகளின் கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்துவதில் பேக்கிங் சோடாவின் முக்கியத்துவத்தைப் பற்றி கூறுவேன். உடலில் உள்ள அனைத்து கழிவுகளையும் சிறுநீர் மூலம் வெளியேற்றுவதில் சிறுநீரகம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் சிறுநீரகங்கள் உடலில் உள்ள அதிகப்படியான அமிலத்தை வெளியேற்றுவதன் மூலம் உடலில் உள்ள அமில சமநிலையை பராமரிக்கிறது. அதனால்தான் நமது சிறுநீர் அமிலத்தன்மை கொண்டது. ஆனால் சிறுநீரகம் மோசமடையத் தொடங்கும் போது சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவு அதிகரிக்கிறது. கிரியேட்டினின் மற்றும் யூரியாவுடன் அமிலம் இரத்தத்தில் குவிந்து உடல் முழுவதும் அமில இரத்த ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது. இப்போது இந்த அமில இரத்தம் சிறுநீரகத்தையும் சென்றடைகிறது. இரத்தத்தில் அமிலத்தன்மை இருப்பதால் சிறுநீரக செயல்பாடு மோசமடைவதற்கான முக்கிய ஆதாரமாக இது உள்ளது. அமில இரத்தம் நெப்ரானை மேலும் சேதப்படுத்துகிறது. இதன் விளைவாக கிரியேட்டினின் அளவுகள் விரைவாக உயர்கின்றன. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் கிரியேட்டினின் பொதுவாக 1.5 முதல் 4 வரை மெதுவாக அதிகரிக்கிறது. இந்த நிலையை அடைய பல ஆண்டுகள் ஆகும். ஆனால் கிரியேட்டினின் ஒரு டெசிலிட்டருக்கு 4 மில்லிகிராம் என்ற அளவை கடந்தால் கிரியேட்டினின் மதிப்பு மாதங்கள் மற்றும் சில நாட்களில் மாறுகிறது. இதற்கு முன்பு அதிக பிபி மற்றும் அதிக சர்க்கரை அளவு மட்டுமே சிறுநீரக பாதிப்புக்கு முக்கிய காரணங்களாக இருந்ததால் இவை அனைத்தும் நடக்கின்றன. இப்போது வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மை உயர் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையுடன் வருகிறது. இதன் காரணமாக சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் மிக விரைவாக மோசமடைகிறது. இப்போது இந்த அமிலத்தை கட்டுப்படுத்த என்ன செய்யலாம் என்ற கேள்வி எழுகிறது. சிறுநீரகங்கள் சரியாக செயல்படாததால் இந்த அமிலத்தை சிறுநீரின் மூலம் வெளியேற்ற முடியாது என்பதுதான் பதில். பேக்கிங் சோடா சாப்பிடுவது மிகவும் பாதுகாப்பானது. பேக்கிங் சோடாவை பேக்கரி பொருட்கள் மற்றும் ஆண்டாசிட்களில் அதிகம் உட்கொள்கிறோம். எனவே இப்போது நம் இரத்தத்தில் உள்ள அமிலத்தை நடுநிலையாக்க இந்த பேக்கிங் சோடாவை மாத்திரை வடிவில் தினமும் உட்கொள்ள வேண்டும். பேக்கிங் சோடாவில் உள்ள பைகார்பனேட் அயனிகள் உடலின் அமில சமநிலையை பராமரிக்க உதவுகிறது. இதன் விளைவாக சிறுநீரக ஆரோக்கியம் குறைகிறது. பொதுவாக சிறுநீரக செயலிழந்த அனைத்து நோயாளிகளும் சோடியம் பைகார்பனேட்டை தினமும் உட்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளும் பேக்கிங் சோடா அல்லது சோடியம் பைகார்பனேட் போதுமானதா இல்லையா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். உங்கள் இரத்த சிறுநீரக செயல்பாட்டை நீங்கள் சரிபார்க்கும் போதெல்லாம் பரிசோதனைக்கு கொடுங்கள். தயவு செய்து சீரம் பைகார்பனேட் சோதனைக்குக் கோருங்கள். இரத்தத்தில் போதுமான அளவு பைகார்பனேட் இருந்தால் சோடியம் பைகார்பனேட்டின் அளவை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் பைகார்பனேட் அளவு குறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டால் உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படி அளவை அதிகரிக்கவும். நீங்கள் சோடியம் பைகார்பனேட்டை எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரித்துக் கொண்டிருந்தால் தாமதமாகிவிடும் முன் நீங்கள் இரண்டாவது கருத்தைப் பெற வேண்டும். இப்போது வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மையை கட்டுப்படுத்த மருந்துகளுடன் உடலில் உள்ள அமிலத்தை கட்டுப்படுத்தும் வகையில் நம் உணவையும் மாற்ற வேண்டும். அதற்கு சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் ஆரஞ்சு, கிவி, மாம்பழம், திராட்சைப்பழம், வினிகர், எலுமிச்சை, தயிர் மற்றும் மோர் போன்ற அனைத்து வகையான அமில உணவுகளையும் தவிர்க்க பரிந்துரைக்கிறோம். ஏனெனில் அவை அமிலத்தன்மை கொண்டவை. இந்த உணவுகள் சிறுநீரக நோயாளிகளுக்கு வளர்சிதை மாற்ற அமிலத்தன்மையை ஊக்குவிக்கின்றன. இனி சிறுநீரக நோயாளிகளுக்கான உணவில் ஆர்வம் இருந்தால் அந்த தலைப்பில் எனது சாடி வீடியோவை பார்க்க பரிந்துரைக்கிறேன். இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு இணைப்பை இடுகிறேன். ஆனால் அதற்கு முன் சில அறிக்கைகளைக் காண்பிக்கிறேன். எனக்கு வேண்டும். நீங்கள் தெளிவாக பார்த்தபடி கிரியேட்டினின் மற்றும் யூரியா அளவுகள் குறுகிய காலத்தில் மாறுகின்றன. சிறுநீரக நோயாளி சிறுநீரகத்தின் செயல்பாடுகளை அதிகமாகச் செய்யும் போதுதான் இது நிகழ்கிறது. சிறுநீரக செயல்பாட்டை எவ்வாறு மேம்படுத்துவது மற்றும் ஏன் இந்த முடிவுகளை நான் பெறவில்லை என்று இப்போது நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். அதற்காக உங்கள் மருந்துச் சீட்டை சரிபார்த்து உங்கள் மருந்துச் சீட்டை எடுத்து ஒவ்வொரு மருந்தின் நோக்கத்தையும் எழுதிக் கொள்ளுமாறு நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். இதன் செயல்பாடுகள் பற்றி உங்களுக்குத் தெரியாவிட்டால் கூகுள் செய்து பாருங்கள். உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை, இரும்புச் சத்துக்கள், பாஸ்பரஸ் பெண்டர்கள், கொலஸ்ட்ரால் மற்றும் வைட்டமின் டி ஆகியவற்றுக்கான மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை மதிப்பீட்டை முடித்த பிறகு நீங்கள் அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் எந்த ஒரு மருந்தும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தாது. ஏனெனில் கிரியேட்டினின் அளவை ஜிஏபார் மேம்படுத்துவதன் மூலம் மட்டுமே குறைக்க முடியும். அலோபதியில் மேம்படுத்த எந்த மருந்தும் கிடைக்காததால் அனைத்து வகையான மருந்துகளையும் உட்கொண்ட பிறகும் கிரியேட்டினின் அளவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் உணவுமுறை மற்றும் சிறுநீரக செயல்பாடு மறுசீரமைப்பு சிகிச்சையின் உதவியுடன் இது மூலிகை சிகிச்சையாகும்.
குறைந்த நேரத்தில் சிறந்த முடிவுகளை அடைய முடியும். சிறுநீரக செயலிழப்பின் நிலையை நன்கு புரிந்துகொள்ள இந்த சேனலில் எனது மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய இந்த வீடியோ மூலம் நீங்கள் இப்போது பேக்கிங் சோடா மற்றும் சோடியம் பைகார்பனேட்டின் முக்கியத்துவத்தையும் சிறுநீரக நோயாளிகளில் ஜேபாரை எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். அதனுடன் விடைபெற என்னை அனுமதியுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.